சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சேராபீன்களாலும் கேராபீன்களாலும் போற்றப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாவது ஓய்வு நாளின் காலை வேளைக்காக கடவுளுக்கு நன்றிகளை படைக்கின்றோம். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் இணைந்து வந்து உம்மை போற்ற, துதிக்க, ஆராதிக்க எங்கள் வாழ்விலை கற்று தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்ன நாங்கள் உணர்ந்து கொள்ள தடையாயிருக்கிற எல்லா பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தயவாய் மன்னிக்கும்படியே நாங்கள் செபிக்கின்றோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை போல இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உண்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு துணை புரியும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் யாவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கடவுளுடைய திருநாமத்தை போற்றும்படியாக பாடப்புத்தகத்திலே 175வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். 175வது கீர்த்தனை. ஆதி திரு வார்த்தை நிறுவிய அற்புதவாதங்களாய் கற்பிறந்தார் என்ற பாடலை நாம் எடுத்து நாம் பாடுவோம். Amen.
யாவரும் நின்ற நிலையில் பாடல் புத்தகத்தில் 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். யாவரும் பாடல் புத்தகத்திலே 200வது பக்கம் இருக்கின்ற 111வது சங்கீதத்தை நாம் அனைவரும் முறையாக நாம் வாசிக்கலாம். முறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 111ஆம் சங்கீதம். அல்லேலூயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமுமே. அவர் நீதி என்றென்றும் நிலைநிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகள் எல்லாம் மாறாதவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை
நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அவர் புகழ் என்றென்றும் நிலைக்கும். பிதாவுக்கும் பரிசுத்த சபை அமரலாம். இந்த ஆசீர்வாதமான கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு பின்வருகின்ற முதலாவது ஓய்வு நாளின் காலை வேளையில் வாசிக்கும்படியே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் அனைவரும் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் ஏசாயா இறைவாக்கு நூல் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 62ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனம் முடிய. ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 62ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனம் முடிய. அப்படியாக இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடம் அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கலாத்திய திருச்சபைக்கு எழுதிய கடிதம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். இந்த நாடுக்கென்று கொடுக்கப்பட்ட நிறுவு பாடல் நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். யார் எழுந்திருக்கலாம். இந்த நாடுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 40 வரை உள்ள வசனங்கள்.
தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று வாசிப்புரையாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை கூறுகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, கடவுளுடைய வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசை நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச வழியாக நாம் யாவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கடல் பிறந்து பொதிவிழாவில் பாடுபட்டு சிலுவையில் அறையோடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகி வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோடு இணைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டது விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் கடவுளுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக 144வது ஞான பாடலை நாம் பாடுவோம். தூதரை விண்ணாட்டி நின்று பூமி எங்கும் பரமின் சிருஷ்டி செய்தி சொன்னீரென்று கிறிஸ்தின் பிறப்பை கூறுவேன் போற்றவாறும் போற்றவாறும் பூமான் கிறிஸ்து வாழ் என்கின்ற 144வது ஞான பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம்.
கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு பின்வருகின்ற முதலாவது ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் நாம் ஏற்கனவே வாசி கேட்ட நற்செய்தி பாடம். தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 40 வரையுள்ள வசனங்கள். குறிப்பாக நாம் அதில் குறிப்பிட்ட வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க நாம் கடந்து செல்லுவோம். குறிப்பாக லூக்கா 2வது அதிகாரம் அதில் 25 முதல் 38 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க கடந்து செல்லுவோம். வசனம் 25 முதல், லூக்கா 2:25 முதல். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவன் நீதியும் பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னை மரணத்தை காண மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளையின் விஷயமாய் நியாயப்பிரமாணம் உறவின்படி செய்வதற்கு பெற்றோர் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகள் ஏந்தி கொண்டு கடவுளை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுகிறேன். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக இராய்ந்த பணின உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளை பற்றி அவருடைய தாய் தந்தையர் ஆச்சரியப்பட்டார்கள். சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாராகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் பகிரங்கமாகும் வண்ணம் இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் எதிர்பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் மகளுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள். வயது சென்றவள், 84 வயதுள்ள ஒரு கைம்பெண். அவள் தேவாலயத்தை விட்டு விலகாமல் இரவு பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கடவுளை புகழ்ந்து எருசலேமுக்கு மீண்டுண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்பதுவை. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் வானகத்தின் தந்தையே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். இந்த உலக வாழ்விலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழுகின்ற ஒரு மேலான பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்றேன். உம்முடைய மீட்பு எங்கள் வாழ்விலே கிடைத்ததை எண்ணி நாங்கள் ஒவ்வொரு நாளும் போற்ற அழைக்கப்படுகிறோம். கடவுளை உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் எந்நாளும் வாழுகின்றவர்களாக எங்கிருந்தாலும் உம்முடைய பிரசனம் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆவியார் துணை கொண்டு எங்களை நடத்துகின்றேன். உம்முடைய பிரசனத்தால் எங்களை மென்மேலும் உமக்குள்ளாய் வளர்கின்ற வாக்கியத்தை கற்று தரும்படி எனக்கு வேண்டுகிறோம். இந்த வேளையில் உடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கின்ற வேளையிலே கடவுளை எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கடவுளுடைய ஆவி என்று உடைய திரு வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கடவுளை எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். வேண்டு கேடும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக, ஆமென். கிறிஸ்துவில் அன்பிற்கு உரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான ஓய்வு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தந்து நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற பொழுது இறை வார்த்தையை நாம் கேட்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். சிறப்பாக இந்த நாட்களில் கூட நேற்றைய தினத்திலே ஆலயம் வந்தோம். அதே போல இந்த நாளிலும் கூட ஆலயம் வருகின்ற ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக எப்பொழுதுமே அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு பாக்கியம் வருகின்ற பொழுது
விண்ணக வாழ்விலே அவரோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியான அனுபவத்திலே வாழுகின்ற அனுபவத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் ஆலயத்திலே நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை பழக்கி கொண்டிருக்கிறார். இங்கே நாம் ஆண்டவரை ஆராதிப்பது போல பரலோகத்தில் எப்பொழுது அவருடைய முகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக இறை ஆலயத்தை நம்மை அழைத்து அங்கே நம்மை பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான ஒரு நாடின் கால வேளையிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த சிந்தனை பாடத்தை பார்க்கிற பொழுது இந்த இடத்திலே சிமியோன் என்கின்ற ஒரு மனிதரை இங்கே பார்க்கிறோம். அதே போல அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து நாம் அங்கே காணப்படுகிறது. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த பாடல் வரிகளை நாம் பார்க்கிற பொழுது இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு பிறந்த குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவம், அந்த நேரத்திலே நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து தான் நாம் இங்கே காண முடிகிறது. அப்படி என்றால் இயேசுவை இங்கே ஆலயத்திலே கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் பொருட்டு பலிகளை படைக்கும்படியாக கொண்டு வருகின்ற அனுபவங்கள், தொடர்ந்திருக்கின்ற காரியங்களை நாம் காண முடிகின்றது. புறா குஞ்சுகளை, காட்டுப்புறாவை கடவுளுக்கு என்று படைக்கும்படியாக வருகின்ற பொழுது ஒரு எளிய நிலையிலே வாழுகின்ற ஒரு மக்களாக அவர் இருந்ததை இந்த பின்னணியை எடுத்து காண்பிப்பதை கூட நாம் பார்க்கின்றோம். கொழுமையானவர்களை கடவுளுக்கு படைக்கின்றவர்கள் இருக்கின்ற பொழுது இயேசுடைய பின்னணியத்திலே ஒரு சாதாரண ஒரு எளிய நிலையிலே காணப்பட்டபடினால் அவருக்கு ஏற்ற ஒரு நிலையிலே பலியை கொண்டு வந்து கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் காணுகின்றோம். அப்பொழுது சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பனார், ஒரு மனிதர் அங்கே காணப்படுகிறார். அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் காண முடிகிறது. பிள்ளையாண்டனை கரத்திலே ஏந்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். அவரை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடல் வரிகள், வசனங்கள் 39 முதல் 29 முதல் 33 வரை உள்ள அந்த பாடல் வரிகள் நாம் ஒவ்வொரு திருவிருந்தின் வேளையிலும் அந்த நற்கருணை நிறைவு பெற்று நாம் எழுந்து பாடுகிற ஒரு ஸ்தோத்திர பலியாக அது இருக்கிற சிமியோனுடைய ஸ்தோத்திர பலி என்று நாம் அதை சொல்லுவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகின்ற சொல்லி அந்த பாடல் வரிகளை தொடர்ந்து நாம் பாடுவோம். புறஜாதிகள் பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்கள் முன்பாக நீர் ஆயத்த பண்ணின ரட்சிப்பை என் கண்கள் காணன என்று சொல்லி அந்த பாடல் பாடின வரிகள். நாம் திருவிருந்தை நாம் பெறுகின்ற பொழுது ரட்சிப்பை நாம் அனுபவிக்கின்றோம். ரட்சிப்பின் மேன்மையை நாம் அதை அனுபவிக்கின்ற வழியாக கர்த்தர் நம்மை என்னை புதுப்பித்து ஒரு பொது வாழ்வை கொடுத்திருக்க என்பதனுடைய பொருளை உணர்ந்து இதே பாடலை நாம் திருவிருந்து வேளையிலே நிறைய நாம் அதை பாடுகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை என் கண்கள் கண்டன என்று சொல்லி அவர் பாடுகிற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்த ஒரு நிலைகளை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ரட்சிப்பை பலர் காணுகின்ற வேளையிலே யாருக்கு ஒரு தாகம் இருக்கிறதோ, ஏற்படுத்தப்பட்டிருந்த மீட்பரை என் கண்கள் கண்டன, கண்டேனுடைய கண் குளிர் என்று சொல்லி அவரை மனதோடு அவர் எடுத்து அந்த குழந்தை ஏந்தி அவர் கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். சிமியோனுடைய வாழ்க்கையை நாம் காணுகின்ற வேளை 25 வசனம் சொல்லுகிறது, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவர் இறை நீதியும் பக்தியும் உடையவராக இஸ்ரவேலுடைய ஆறுதல் வர காத்திருந்தார். அவர் மேல் தூய ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி அங்கே நாம் காணுகின்றோம். இங்கே பார்க்கின்ற வேளையிலே இந்த சிமியோனுடைய ஒரு வாழ்க்கையுடைய அனுபவங்களை நாம் காணுகிற பொழுது அவர் நீதி உடையவராக, அவர் பக்தி உடையவராக இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரும்படியாய் காத்திருந்தார். தூய ஆவியார் அவர் மீது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையிலே இந்த சிமியோன் இன்றைக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நிலையில கடவுள் ஒருவேளை அந்த பிரிவுகள் இருந்தாலும் கூட, ஆண் பெண் இங்க பாகுபாடு இருந்தாலும் கூட, ஒவ்வொரு நிலையிலே காணக்கூடிய ஒவ்வொரு ஆடவருக்கும் இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பைபிளிலே அவர் இருப்பதை பார்க்கிறோம். அவர் நீதி உடைய ஒரு மனிதராக, அவர் கடவுளுடைய சமூகத்திலே அவர் ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதராக, இஸ்ரவேலுடைய ஆறுதல் வரும்படியாய் காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக தூய ஆவியார் அவர் மீது இருந்தார் என்று சொல்லி இவளே நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அப்படின்னு சொன்னால் இவர் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தாலும் கூட அது வெளியே அது வருகிறது.
உள்ளத்தின் நிறைவினாலே வாய் பேசப்படும். நாம் எப்படி ஒரு பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் எவ்வளவு நீதி உடையவர்களாக இருக்கிறோம், நாம் எவ்வளவு ஒரு பிறர் மீது கரிசனை உடைய பிறருக்கு ஆறுதல் வரும்படியாக ஏவப்படுகிற ஒரு உள்ளத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம், தூய ஆவி நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருவேளை மறைத்தாலும் கூட அது வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய மனதிற்குள்ளாக நம்முடைய உள்ளத்திலே நாம் தனிப்பட்ட அறையிலே நாம் எப்படி இருக்கிறோமோ அதே நிலையில் தான் சில நேரங்களில் வெளியிலே அது வருவதை கூட நாம் புரிய முடிகிறது. இவரை குறித்து பைபிள் திருமறை நமக்கு ஒரு சான்று பகிர்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை நிலைகளை மற்றவர்கள் கண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை லூக்கா பார்த்திருப்பார். லூக்கா அதை பார்த்து, இயேசுவான காலங்களிலே லூக்கா அதை பார்த்திருப்பார். இந்த சிமியோன் என்கின்ற ஒரு மனிதர் ஆலயத்திலே அவர் வாழ்ந்து வந்த அனுபவங்கள், அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நீதி உடைய ஒரு மனிதராக இருந்தார். இன்னைக்கு ஜஸ்டிஸ் என்கிறது, நீதிமன்றத்திலே ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிறார், ஒரு ஜட்ஜ் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழும் குடும்பங்களிலே நாம கூட ஒரு ஜட்ஜாக இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் உடன்பிறப்புகளுக்கு ஒரு நீதி சொல்லுகிற ஒரு மனிதர், இதுதான் சரி, இது தவறு என்பதை எடுத்து கூறக்கூடிய அனுபவங்களிலே, மனைவி செய்கிற தவறுகளை கணவர் எடுத்துக் கூறுகிற நிலையிலே, பொறுப்புகளிலே கடவுள் நீதி உள்ள நிலையிலே வாழ நாம் பிறரை பணிக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு நீதி உடைய நாம் வாழ வேண்டும், மற்றும் நாம் சொல்லுகிற பொழுது நாம் எவ்வளவு நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்நோக்கு வருகின்ற பொழுது இந்த மனிதர் பிறருடைய மக்கள் வந்து நீதி உள்ளவராய் வாழுகின்ற ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு நீதியை காத்துக் கொண்டிருக்க வேண்டும், எவ்வளவு நீதிமானாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 பதிவை இங்கே நாம் பார்க்கிறோம். நீதிமான்களாய் வாழும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிற பொழுது நம்முடைய நீதியெல்லாம் பழசான கந்தை என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுவார். ஆனால் அந்த நிலை ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் அதை காணுகின்ற பொழுது நம்ம எவ்வளவுதான் நம்ம நீதியாய் வாழ்ந்தாலும் கூட கடவுளுடைய பார்வை முன்பதாக நம்ம நீதியெல்லாம் பழமையான கந்தையான துணையை போன்றது என்று சொல்லுகிறார். அது வெடிகளை தூர எரியப்படக்கூடிய நிலைக்கு ஒப்பானது. அதை வீட்டில வைக்க முடியாது, நம்முடைய அறைகளில் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய நீதியான காரியங்கள் நீதி அவ்வளவா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வளவு ஒரு பரிசுத்தமுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் அதன் மூலமாய் புரிந்து கொள்ள, அதை உணரும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் எவ்வளவு ஒரு தூய்மையுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாய் புரிய அழைக்கப்படுகிறோம். அப்போ இறை சமூகத்திலே, ஆலயத்திலே அவன் நீதி உள்ள ஒரு நீதிமானாக வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி சிமியோனை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. சைமன் என்கிற பெயர் பலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில பேர் சைமன் என்கிற பெயர் வைத்திருப்பாங்க, ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. சிமோன் பெயர் அப்படி இருக்கும், ஆனா வாழ்க்கை சம்பந்தம் இல்லாமல் இருப்பது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பெற்றோர்கள் நம்முடைய திருமுறையின் அடிப்படையிலே, பாரம்பரிய அடிப்படையில் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். சிலர் ஏதோ ஒரு பெயர் ஸ்டைலிஷா இருக்குன்னு சொல்லி பெயர் வைத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளிலே வாழ்ந்து நடக்க பிரயாசப்படுகிற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை என்ன பெயர் நமக்கு இருக்கு, அதன் அடிப்படையிலே ஒருவேளை வாழ்க்கையிலே சில தடுமாற்றங்கள் வந்தால் கூட பின் நாட்களிலே அந்த வாழ்வை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். சிமியோ அவர் தெய்வ பக்தி உடையவராக அவர் காணப்பட்டார், நீதி உடையவராய் காணப்பட்டார். எருசலேமுக்கு ஆறுதல் வரும்படி காத்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் அவர் மீது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதி உடைய நீதிமானாய் இருந்த அனுபவத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாய் நாம் காணுகின்ற வேளையிலே அவர் பக்திமானாய் காணப்பட்டு வந்தார். போலியான பக்தி அல்ல, உண்மையான பக்தி. போலி பக்தி தெரிந்துவிடும், போலி பக்தி தெரிந்துவிடும். ஆலயத்தில் வருகிற பொழுது பக்தியான வாழ்க்கை, வெளியே சொல்லுகின்ற பொழுது வித்தியாசமான வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அது மற்றவங்க மூலமாய் கண்டுகொள்ளப்பட முடியும். ஆனால் நம் பக்தியை காத்துக் கொள்ளுகின்ற மக்களாக அவருக்கு நம்முடைய பக்தி பிறருக்கு வர வேண்டும். நான் இறைவன் மீது வைத்திருக்கிற பக்தி, அந்த பக்தி என்கிற பொழுது அது பயஸ் என்கின்ற பெயரில் வரும். அது பய பக்தியோடு கூட சேர்ந்த ஒரு காரியம். பயஸ், லியாண்டர் பயஸ் என்கிற பெயரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பயஸ் அது அந்த பக்தி என்று சொல்லுகிற வேளையிலே அவர் கடவுள், எல்லாம் போல கடவுள், அவரை ஆராதிக்கக்கூடி வருகிற பொழுது கடவுளை பயபக்தியோடு ஆராதிக்கிற அனுபவங்கள். அப்போ இங்கே இந்த மனிதர் ஒரு பக்திமானாய் நீதிமானாய் காணப்பட்டார், ஒரு பக்தி உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பக்தி உள்ள அனுபவங்கள் நாம் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல
பார்க்கும் பொழுது ஏனைய சமயத்துல இருக்கிறவர்களுக்கு இருக்கிற பக்திகள் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதா என்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை பார்க்கிற பொழுது நாம இப்படி இருக்கிறது சொல்லி அவர்களை பார்த்து கற்றுக் கொடுக்கும் நிலையில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமியர்களை பார்க்கிற பொழுது அப்படியாக மண்டியிட்டு நாம் பணிந்து குனிந்து ஒரு பாட்டு நாம் பாடுறோம். இந்த ஆர்டர் ஆஃப் மேட்சிங்ஸ் ஆர்டர் ஆஃப் வெஸ்பர்ஸ்ல பார்க்கின்ற பொழுது காலை வழிபாட்டு முறைகளை பார்க்கிற பொழுது அதிலே குனிந்து பணிந்து என்று சொல்லி வரிகள் வருகிறது. ஆனால் நம்ம அப்படி குனிந்து பணியவில்லை. ஆனால் இஸ்லாமிய பார்க்கும் பொழுது அப்படியே மண்டியிட்டு அவர்கள் எவ்வளவு பக்தியாக அதை காண்பிப்பதை கூட நாம் பார்க்கிறோம். 5 வேளை தொழுகிறது, ரயிலில் பயணம் பண்ணாலும் கூட அதில் தொழுகிறார்கள். அதே போல இந்து சகோதரர்களை நாம் பார்க்கிற பொழுது கூட அப்படியே அவள் பக்தி அவ்வளவு பர்ஃபெக்டா செய்வதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் சொல்ல பல கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிறவங்களே பல வித்தியாசமாக கடவுளுக்கு நேரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பல நிலைகளிலே ஒருவேளை நானாக இருக்கலாம். அந்த பக்தி இருக்கிற பொழுது அவ்வளவு ஒரு பக்தி இருக்கிறதா இறைசமர் வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது சொல்லி பார்த்தா இல்லை. அமெரிக்க தேசத்திலே ஆலயத்திலே வழிபாடு நடத்துகிற பிரீஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, சாக்ஸ் வித் ஷூ போட்டிருப்பாங்க. காலநிலை நிமித்தமாக அது பரவாயில்லை. நம்முடைய கலாச்சாரம் என்ன, அப்போ அவங்களுக்கு பக்திக்கு ஊர் அல்ல. ஒரு பிரீஸ்ட் வந்து சாக்ஸ் வித் ஷூ போட்டிருக்கின்ற பொழுது அது மக்களுக்கு இடரல் அல்ல. எனவே அவருடைய பாரம்பரியத்தை அவங்க முழுமையான ஒரு காலநிலை இருக்கிறதும் அதை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய காலநிலை அப்படி இல்லை. நம்முடைய சமய வழிபாடுகளிலே ஆலயத்துல ஷூ போட்டு வரக்கூடாது, செப்பல் போட்டு வரக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் சில நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அது ஒருவேளை பரவாயில்லை. சில சர்ச்சஸ்ல மேரேஜ் நடக்கும் பொழுது ஆலயம் நடைபெறுகிற பொழுது மணமகள் சபையில தான் பொதுவாக திருமணம் நடக்கும். சில இடங்கள்ல பெண் கணவர் வீட்டில் திருமணம் நடக்க பரவாயில்லை. ஆனால் கடவுளுக்கு தெரியாது என்ன செய்யலாம், அப்படி எல்லாம் ஷூலே உள்ள வந்துருவாங்க. பாஸ் என்ன சொல்றாங்க, பிரதர் தயவு செய்து ஷூவை கொண்டு போய் வெளியில போட்டுருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க சொல்ல இங்க வந்துருவாங்க. அப்பதான் பாக்குறாங்க, வெளியில பார்த்தா அங்க போட சொல்லியிருந்தா உள்ள வந்துருவாங்க. பார்த்தா அப்படி இருக்கு, ஏன்னா பரிசுத்தமான இடம் அல்லவா, மற்ற இடம்லாம் இருக்கக்கூடாது அல்லவான்னு சொல்லி திரும்பி அப்போ தனியா மறுபடியும் இறங்கி அப்படி சில இடத்து போட போவாங்க. அப்ப எல்லாரும் பார்ப்போம், அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்லை, அதுல தாழ்த்துதல ஒன்றுமில்லை. அது ஆசீர்வாத கடவுள் இன்னும் அதிகமாக கொடுத்து விடுவார். அருமையானவர்களே, இந்த மனிதன் பக்தி உள்ளவராய் இருந்தார் என்று சொன்னால் அந்த பக்தி நிரம்பி வழிகிறது, மற்றவர்களுக்கு அந்த பக்தியை ஏற்படுத்துகிறது. என் வாழ்விலே காணப்படக்கூடிய நீதி, என் வாழ்விலே காணப்படக்கூடிய அந்த பக்தி பிறருக்கும் கொண்டு செல்லும்படியாக பிறருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கின்றார். அது மட்டுமில்லை, பிறருக்கு ஆறுதல் வரும்படியாய் காத்திருந்த அனுபவங்கள் என்று சொல்லுகிற பொழுது பிறர் மீது கரிசனை உடைய ஒரு சுபாவம், பிறர் மீது அக்கறை, அந்த கரிசனை, அந்த அக்கறை பிறருக்குடைய ஆறுதலுக்காய் காக்கிற அனுபவம் தன்னை சுயத்தை இழப்பதின் வழியாக தனது வர முடியும். மக்களை பார்க்கிற ஒரு காரியம். அருமையானவர்களே, மற்றவர்கள் மீது கரிசனை உடைய ஒரு தந்தையாக, ஒரு மனிதராக அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியார் அவர் மீது. இதற்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இருக்கிறார். தூய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. அது ஆவியில் அது ஒரு ஆவியார் என்று சொல்லி நாம் அதை சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியார், ஹோலி ஸ்பிரிட் என்று நாம் சொல்ல ஆங்கிலத்தில் அது அந்த ஆவியார் என்று சொல்லி நம்ம சொல்ல வேண்டும். பிதா, குமார், பரிசுத்த ஆவியார். இந்த பரிசுத்த ஆவியார் அவர் மீது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியார் இருந்தபடினாலே தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவருக்கு தூண்டி கொண்டிருந்ததாக, முந்தி கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். அப்போ சில நேரங்கள்ல அப்போ நம்ம செயல்களிலே வெளிப்படுகிற காரியங்கள் நன்மையா இருக்கும் என்று சொன்னால் அது தூய ஆவியார் மூலமா ஏவப்படுகிற காரியம். நம்முடைய செயல்களிலே சில நேரங்களில் தவறுகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவித போராட்டங்கள், துர்ச்செயல்கள் வெளிப்படுகிற பொழுது நம்மை ஆளுகை செய்து கொண்டிருப்பது அழகினுடைய ஆவி, அத்தீய ஆவி. தூய ஆவியார் தீய ஆவியாக இருக்கிறது. அப்போ ஒரு மரம் அதனுடைய கனியினாலே அறியப்படும் என்று சொல்லப்படுகிற பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள் தான் கனிகளாய் இருக்கிறது, நம்முடைய செயல்கள் தான் அந்த கிரியைகளாய் வெளிப்படுகிறது. அப்ப அந்த கனியை வெளிப்படக்கூடிய காரியங்கள், அதாவது ஒரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது, அதாவது நான் உங்களை உயர்ந்த திராட்சை கொடியாய் கொண்டு நான் உங்களை நட்டேன், ஆனால் நீங்கள் புளிப்பான கனியை எனக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி இஸ்ராயல் மக்களை குறித்து கடவுள் சொன்னார்.
அப்போ இங்கே பார்க்கிற பொழுது தூய ஆவிய நமக்குள் இருக்கிற பொழுது தூயார் துணை கொண்டு நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடவுள் பிரசன்ன வாழுகிற மக்களா இருக்கிற பொழுது நம்முடைய கனிகள் அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று நீதி கனிகளாக, பக்தி உள்ள கனிகளாக, பிறர் மீது கரிசனையுடைய கனிகளாய் இருக்க கர்த்தர் நம்மை அன்போடு கூட ஏறி கொண்டிருக்கிறார். சிங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு இறை மக்களுக்கும் கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஒரு அழைப்பாய் கர்த்தர் கொடுப்பதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அந்த காத்திருக்கிற அனுபவம், ஆண்டவரை பார்த்த பொழுது மகிழ்ச்சியோடு அவரை போற்றுகிறார். உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டன. ஆண்டு வருகிற பொழுது கூட அந்த மகிழ்ச்சியினாலே நம்ம ஏவப்படுது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் நமக்கு கடினமாய் வருகிற பொழுது, அதை நீதிமான் என்னை கொட்டுகிற பொழுது என்னுடைய தலையிலே அது அழகாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல, எண்ணெயை வார்த்தது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமான் கொட்டுறது அது வலிக்குமா? எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் ஓங்கி நம்மளை கொட்டினா என்ன செய்யும்? வலிக்கும். அதை விட வார்த்தையினால கொட்டுனா அது தேளை விட, ஒரு தேள் கிடைத்தா கூட அது ஒருவேளை மறைக்கலாம். ஆனா வார்த்தையினால் கொட்டுகிற பொழுது அது போகாது. என்றைக்கெல்லாம் அவரை பார்க்கிறோமோ அன்னைக்கெல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் மனசுல வரும் இல்லையா? ஒருவேளை கடவுள் நம்மை கொட்டுவது அது ரிமம்பர், திருப்பி திருப்பி அதை நம்ம உணர்த்தும்படியாக, அது இன்னும் ஆண்டவருக்குள் வளரும்படியாக அதை ஏவுகிறதா இருக்கிறது. ஒரு நீதிமான் கொட்டுவது நமக்கு ஒரு எண்ணெய் வாங்குவது ஒரு அனுபவம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை பேசுகிறார், நம்மை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் ரட்சணத்தை ஆண்டுகின்ற அனுபவங்கள், ஆளுக்கு வருகிற பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு கலைந்து போகிறது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும்படி அந்த வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். ஒவ்வொரு தொழுகையிலும் கூட கடந்த பிரசனம் தரக்கூடியவராக காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னும் நம் தமிழ்நாட்டிலே ஒருவேளை பல போதகர் வழியாக நாம் கேட்டிருக்கின்ற ஒரு இறை வார்த்தைகள் இவைகள். இதெல்லாம் நீங்க கேட்காத வசனங்கள், நானும் கூட கேட்காத வசனத்தை படிக்கின்ற பொழுது இது எத்தனை முறை மக்கள் கேட்டிருப்பார்களே, ஒருவேளை நேற்று பிறப்பு செய்தி சொன்னோம், அதை எத்தனை முறை கேட்டிருப்பார்கள், இன்னைக்கு தானே வந்து கொண்டிருக்கிறது சொல்லி ஒருவேளை எண்ணிக்கொண்டுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என்றாலும் கூட கர்த்தர் மறுபடியும் பேசி நம்மை உணர்த்த அழைக்கின்றார். இங்கே சிமியுடைய வாழ்க்கையின் பாடங்கள் ஒவ்வொரு இறை மாந்தர்களிலே, ஒவ்வொரு ஆண் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குழந்தைகளுக்கும், பெரியோருக்கும் சிமிர் வாழ்வு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் நீதி உடையவராக, பக்தி உடையவராய், எருசலேம் ஆழ்ந்து வரை காத்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, இதே போல நாம் பார்க்கிற பொழுது இங்கே இன்னொரு பெண்ணை குறித்து நாம் காணுகின்ற வேளையிலே அங்கே 35வது வசனம் 36ஆம் வசனத்திலே நாம் காணுகிற பொழுது, லூக்கா 2:36 ஆசேர் கோத்திரத்தாளும் பானுவேலின் மகளும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்க தரிசனி இருந்தார். அவர் கன்னி பருவத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்த வயது சென்றவர். 84 வயதுடைய ஒரு கைப்பெண். அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கிற பொழுது இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் 7 வருடம் மட்டுமே தன் கணவரோடு வாழ்ந்தவர். வாழ்க்கையெல்லாம் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான் இருக்கும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து உணரும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அலைகின்ற மனம் ஆறுதல் அடைகின்றது இறை சமூகம் மட்டுமே. இந்த பறவைகள் எல்லாம் பகல்லாம் தேடி சென்று இரவிலே வருகின்ற பொழுது அது அடைகின்ற இடம் சரணாலயம் என்பது போல ஆத்துமாக்களுடைய ஆன்ம தேடல் இழைப்பாறுகின்ற இழைப்படைகின்ற ஒரு இடம் இறை ஆலயம், இறை சமூகமாக கடவுளுடைய பிரசன்னமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் 7 வருடங்கள் மட்டுமே இல்லற வாழ்வு பெற்றவர். இந்நாட்களிலே அவர் தனிமையாய் வாழக்கூடிய அனுபவங்கள், பல நேரங்களில் வாழ்வை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கன்னி பருவமானது முதல் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவர் வாழ்ந்த தினமுள்ள காலங்களிலே இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவச்சொற்களை அவர் பெற்றிருக்க வேண்டும். எத்தனையோ ஆண்கள் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளாக அவர் மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் கூட தன் வாழ்வை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்திருந்தார். நான் எண்ணி பார்ப்பேன், பல நேரம் யோசேப்பு ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரை இந்த பிள்ளை யோசேப்பை போல ஆசீர்வதியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா யோசேப்பை வாழ்வை பார்க்கக்கூடிய எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். அப்போ அவர் ஆண்டவரோடு கூட வைத்திருந்த அந்த பற்றோர் நிமித்தமாகத்தான் அந்த பாவத்தில் அவர் விலகி போக முடிந்தது. ஆண்டவரை தேடாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த பாவத்தில் தாண்டி சென்று இருக்கவே முடியாது. அது உண்மையான ஒரு காரியம். அப்ப அதாவது ஒரு 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 சிறிய ஒரு பூனைக்கும் குரங்கிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பூனை குட்டியை தாய் பூனை அது கவி கொண்டு செல்லுகிறது. ஆனால் குரங்கு அப்படி இல்லை, குரங்கு தழுவி கொள்ளுகிறது தாய் குரங்கை. அப்ப
அப்போ கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய வாழ்க்கை இது பூனை குட்டியை போல சில நேரம் நம்ம தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போயிடுவார், சில பாவம் தப்பி நம்ம கொண்டு போயிடுவோம். ஆனால் நாமும் கூட அவருடைய நம்ம தாயின் தந்தையுமாய் காணப்படக்கூடிய ஆண்டவரை தழுவி கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவரை இருந்து பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க வைக்கிறார். ஏன்னா கடவுள் சாயலிலே படைக்கப்பட்டபடி எல்லாரும் எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம், எதை அனுபவிக்கலாம் என்று சொல்ற பொழுது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு சுயாதீனம், எதையும் நீ தெரிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி, எப்படியும் வாழலாம் என்று சொல்லி. அப்போ நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கடமை. நம்ம தான் அதை தீர்மானிக்க வேண்டும். நாம் தான் அதற்கு முயற்சி எடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தாயார் தன் வாழ்விலை அவர் தன்னை காத்துக்கொண்ட அனுபவங்களிலே வாழுகிற பொழுது அவர் சிறந்த ஒரு நிலையிலே காணப்பட்டதாக இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அவருடைய காலங்களிலே அவர் ஒரு தனிமையோடு வாழ்ந்த ஒரு பெண்ணாக, வேதனையுடைய உச்சத்திலே வாழ்ந்த ஒரு பெண்ணாய் காணப்பட்டார். அவருடைய சமூகம் அவரை தேற்றுகிறதாக, அவருடைய சமூகம் அவருக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருந்ததாய் நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில 37 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் 84 வயதுள்ள ஒரு வயது சென்ற கைப்பட். அது மட்டுமல்ல, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகல் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 84 வயது உள்ள ஒரு கைப்பெண். 84 வயது என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அதிகமான வயதாக இருக்க வேண்டும். வயதான காலங்களுக்கு கடவுள் மீது இருக்கிற அந்த வாஞ்சையை நாம் பார்க்கிற பொழுது ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கிறது. இதை கூட ஆலய வழிபாட்டிலே முதலாவது சில தடைகள். ஏன்னா இந்த கோயில் பிள்ளைனை சர்ச்சைக்கு ஆப்சென்ட். எனவே பல தடைகள். பாஸ்டர் தான் என்ன செய்யணும், இதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணணும், அப்படி இப்படி சில காரியங்கள், சில ஆயுதங்கள் முடித்து விட்டு செல்கிறவங்க வழிபாட்டுக்கு சில பேர் வந்துடுறாங்க. அப்போ சில தடைகள். அதான் சில பார்ப்பீங்க வந்து காலையில் பாஸ்டர் காணலே மணி 7, 8, 9, 50 ஆகுது என்று சொல்லி சில பேர்கள் சில இருக்கலாம். சில பேர் சில அப்படிப்பட்ட சில தடைகள் வந்துவிடத்தான் செய்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலைக்கு இருக்கிறது ஆண்டவரது தேடலை நான் பாராட்டுகிறேன். நேரமே 9 மணிக்கே சர்ச்சில் உட்கார்ந்து காத்திருக்கிற அனுபவம் ஒரு மீதான பாக்கியம். ஸ்டீபன் சாரை பார்க்கிற பொழுது கரெக்டாக ஷார்ப்பாக 9:25 சர்ச்சில் வந்துட்டாங்க. அம்மா என்ன தட்டுறாங்க, பாஸ்டர் எல்லாரும் வந்துட்டாங்க சொல்லி என்ன தட்டுறாங்க 9:40. அப்போ நான் இங்கே சில காரியங்கள் போயிட்டேன். அப்போ எவ்வளவு ஒரு வாஞ்சை, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நான் வாராங்க பைக்ல. கல்லாடுகளை பருவம் கடவுள் இன்னும் பலத்தை கொடுக்கணும்னா எனக்கு என்ன, உங்களுக்கு அப்படிதான் என்ன இல்லையா? பக்தி ஒரு வாழ்க்கை நன்மை கருணை செய்கிற பொழுது கடவுள் எவ்வளவு ஒரு 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 கரிசனை இருப்பார். கடவுளுக்கு முதலிடம், கடவுளுக்கு ஆண்டவருக்கு முதலிடம். அப்போ சில நமக்கு வாகனங்களை கடவுள் தருகிறார், ஆசீர்வாதம் நமக்கு பெருகி தருகிறார். அந்த ஆசீர்வாதம் எதற்காக? அவருக்கு பயன்படும்படியாக, எனக்குடையவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும்படியாய் பாடுகிற அனுபவங்கள். என் சொல், என் செயல், எனக்கு இறைவன் தந்திருக்கிற உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கிற அனுபவமா இருக்கிறது. இயேசுநாதனை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற முதல் மகனை ஆண்டவருக்கு சொல்லி அர்ப்பணிக்கிற நிலைகளை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் உள்ளது எதிர்பார்க்கிறது எப்பொழுதுமே சிறப்பை எதிர்பார்ப்பார். அது there is no compromission. அது எந்த விதமான இதே கிடையாது, தப்பு விதமான ஒரு காம்ப்ரமைஸ் கூட கிடையாது. அப்படி என்று சொன்னால் கடவுள் அவர் பழைய ஏற்பாடு எப்படி இருந்தாலும் அப்படிதான் புதிய ஏற்பாடு இருக்கிறார். எந்த வித்தியாசம் கிடையாது. பழைய ஏற்பாடு இறைவன் எப்படிதான் அப்படிதான் புதிய ஏற்பாடு இறைவன் இருக்கிறார். வித்தியாசம் இருக்கா? புதிய ஏற்பாடு கிருபை பெருகி இருக்குது. அது மட்டும்தான் கிறிஸ்து தன் மகனை கொடுத்தது மூலமாக கிருபை நமக்கு அதிகமா தாரு. மற்றபடி அவர் கண்டிஷன்ல அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்கு. இந்த இயேசுநாதா பரிந்து பேசி கொண்டு நமக்காக பரலோகத்துல தந்தை வல்லவரவர் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டு ஆண்டவர் நான் இவருக்காய் ஜீவனை கொடுத்தேன், இவருக்காய் என் வாழ்வை தந்திருக்கிறேன், ஒரு முறை மன்னியும் என்று சொல்லி ஒரு முறை பல முறை நமக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அது இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ அழைக்கப்பட்ட வாழ்க்கையில கடவுள் நம்முடைய பக்தியை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய வாழ்க்கை நீதியை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த தெய்வம் தான் புதிய ஏற்பாட்டு தெய்வம் நான் சொன்னேன் என்று சொன்னால், பரிசுத்தமான பெட்டகத்தை ஒரு மனிதன் தொட்ட வேலையிலே அவன் அசிசை என்றபடினாலே அவன் மனிதன் சொல்லி பார்க்கிறோம். பல நிலைகளிலே பல பல தண்டனைகளை கடவுள் கொடுக்கிற பொழுது புதிய பள்ளி இருந்தாச்சுன்னா அப்போஸ்தலர் காலங்கள் அப்படிதான் இருந்தாரு. அனனியா சப்பீராவை கடவுள் தண்டிக்கிற நிலை பார்க்கிறோம். மாறுபாடு இல்லை. அன்னைக்கு இருந்தவோ அதே போல அவரோட வைராக்கியம் உடையவரோடு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பாசியா இந்த கொடூரமா பேசுறாங்கன்னு சொல்லி சில நேரங்கள்ல எண்ணி வரலாம். அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் 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 முன்பதாக நாம் இருக்கின்ற பிள்ளைகள் நம்ம தகுதிப்படுத்த நம்ம அழைக்கிறார் கடவுள். அப்ப அவர் மீது இருக்கிற வைராக்கியம், அவர் மீது வாஞ்சை கடவுள் பார்க்கிறார். அப்போ
ஒருவேளை நம் ஆலயத்தில், நம்முடைய ஆலயத்தில் தூரங்கள் நம் நேரங்கள் இருக்கிற பொழுது, கிராம சபைகளை பார்க்கும் பொழுது வீட்டில் பக்கத்துல இடம் இருப்பாங்க. இங்க இருக்கும் சர்ச்சி வீடு இதுல இருக்கும். அங்கிருந்து பார்த்தா பாஸ்டர் வந்துட்டாரா, அங்கிருந்து பார்த்தா கிளியர் பாஸ்டர் வந்துட்டாரா, என்ன பண்றாரு எல்லாம் அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. மக்கள் வராது, பைய வருவாங்க. கொஞ்சம் கஷ்டம். அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு நான் அதிகமாக சொல்லுவேன். நம்முடைய ஆட்கள் ஒருவேளை டிஸ்டன்ஸ், ஒருவேளை ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதே போல ஒருவேளை ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஒருவேளை 14, ஒரு 12 என்று சொல்லி சுற்றி நாம் இருக்கிறோம். சாலை மையமாய் வைக்கிறோம். இந்த நேரங்கள் ஒருவேளை தாமதமாய் வருகிறீர்கள், ஒருவேளை நான் எழுதுகிற காரியங்கள் இன்னைக்கு ட்ரெயின் வந்து, அதாவது நம்முடைய நெல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 7:30 அந்த ட்ரெயின் வைங்களேன். நம்ம என்ன செய்வோம், வீட்டிலேருந்து எத்தனை மணி நமக்கு கிளம்பும்? சரி 7:30 தானே வருது டைம் சரியாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு 7:30 வைங்களா. நம்ம வீட்டிலேருந்து எப்போ கிளம்புவோம்? நம்ம தூரத்தை பார்ப்போம். இது போனால் நைட் அந்த டைம் டிராஃபிக் எல்லாரும் வேலை முடிச்சு போவாங்க. அப்போ நம்ம எப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அங்கே ரீச் ஆகிற இடம் இருக்கும். ஒரு வேளை நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் வைங்களா, 10 கிலோமீட்டர் இங்கே நம்ம வரணும்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோதான் ஆகும். ஆனால் டிராஃபிக்காக இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன செய்வோம், இன்னும் 7 நேரம் நம்ம வந்து கிளம்பிடுவோம். ரொம்ப சீக்கிரமாக கிளம்ப, அப்போ நமக்கு வர முடியும். இப்போ எவ்வளோ புரியுது. அட்லீஸ்ட் ஒரு கேன்சல் என்ன, வேற ஒரு வழி கூட பண்ணலாம். ஏதாவது அடுத்த மாதத்து ட்ரெயினில் கூட நம்ம போகிறதுக்கு ஏதாவது நம்ம யூஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த ரூபாய் அட்லீஸ்ட் நமக்கு என்ன ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் இருக்கு, பரவாயில்ல. அதுக்கு அது இவ்வளோ பிரயாசப்படுறோம். விலை மதிக்க முடியாத சொந்த ரத்தத்தை நமக்கு தந்து நம்ம வீட்டில் வாழ்வை தந்திருக்கிற ஆண்டவருக்கு நம்ம அதை விட எவ்வளவு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். திருமண காரியங்களாக இருக்கிறது, இவைகளெல்லாம் ஒரு பேருந்திற்காக, ஒரு ட்ரெயினுக்காக இவ்வளவு நம்ம ஒரு முந்தல் கொடுக்குறோம். ஃப்ளைட்லாம் இன்னும் அதிகமாக அட்வான்ஸாக இருப்பாங்க, ஃப்ளைட்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவருக்கும் அதே போல இருக்க வேண்டும். நான் மீட்பை கொடுத்தேன், ஒரு ரத்து சிந்தி இருக்கிறேன், எனவே நீ எனக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பதில் எந்த விதமான தவறும் இருக்க முடியாது. அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ண கரெக்ட் 9:30 நிச்சயமா முடியும். மனம் இருந்தால் மாற்றம். பஸ்ல செல்கிற பொழுது அப்படியே நெருக்கிட்டு இருப்பாங்க. அதாவது பெண்கள் வந்து இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆண்கள் இடம் கொடுப்பாங்க, பெண்கள் இடம் கொடுக்காம அப்படியே இருப்பாங்க. ஒருவேளை ஒரு கன்சீவ் லேடியா வந்து இருப்பாங்க, அல்லது ஒருவேளை ஒரு வயதான தாயார் இருப்பாங்க. இடம் கொடுக்க அப்படியே உட்கார்ந்து அந்த சைடு பார்க்காத அப்படியே இருந்துருப்பாங்க. பின்னர் ஆண்டு தேசம் அப்பா நீங்க வாழ்ந்து சொல்லி இடம் கொடுப்பாங்க. இதை நாம் காணுகிற ஒரு காரியங்களை நாம் இன்னைக்கு அன்றாட பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அழைக்கப்பட்ட மக்களாகிய நாம் பிறருக்கு மாதிரிகளாக இருக்கிறது. 84 வயதுடைய இந்த கைவன் நமக்கு ஒரு சிறந்த எடுக்கு. ஆண்டவர் மீது இருக்கிற ஆவல் தேடும். நினைக்கலாம் எனக்கு அவங்களுக்குலாம் வேலை இல்லை, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அவங்களுக்கு குடும்பத்துல அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம இதெல்லாம் சாக்கு போக்குங்க. இதெல்லாம் என்னது சாக்கு போக்கு. மனதில் தான் மார்க்கம் உண்டு. அப்போ பாருங்க, எழுப்பி அந்த சீல் இடம் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மனசு இல்லை. மனசுதான் எழுப்பி கொடுக்க முடியும். மனமே எல்லா திருக்கும் கீழும் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மனசுல நன்மையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அது வெளிப்பட்டு விடும். அதுதான் ஒரு காரணம். மனச்சிலே அதான் அது மதமாற்றம் இல்ல. நான் ஒரு இஸ்லாமியரை, ஒரு இந்து சகோதரரை நான் ஒரு கிறிஸ்தவராய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மத பிரியராக, மத போதகராக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லல. ஒரு மனமாற்றத்திலே இது நல்ல ட்ராக், இதிலே செல்ல வேண்டாம், இது நம்ம கிருபை இருக்கிறது, நம்ம இரக்கம் இருக்கிறது, நம்ம எத்தனை முறை பாவம் செய்தால் கூட மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு மார்க்கம் இதுவாக இருக்குன்னு நாம் அழைக்கின்றோம். எல்லா சமயம் நித்திய ஜீவனை குறித்த ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு நல்ல சிறந்த சன்மார்க்கத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த தாயாருடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டு. அவர் உபவாசம் செய்தாராம். இது புதிய பாட்டு காலம் தானே, இது பழைய பாட்டு காலம் நாம் இருக்க முடியாது. ஏன்னா இயேசு பிறந்த பிற்பாடு புதிய பாட்டு காலம் தான். ஏன்னா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு இருந்த ஆதி தொடக்க சபை, நம்முடைய சபை எடுத்துக்கான முன்மாதிரியான தொடக்க சபை, ஏர்லி கிறிஸ்டியன் சர்ச். அதுதான் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஐக்கியம். அங்கே உபவாசம் இருந்தது, அந்நிய ஐக்கியம் இருந்தது, பகிர்வு இருந்தது. அதான் அன்றைக்குதான் இன்றைக்கு இருக்கணும். கடவுள் மாறாதவர், ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தமாய் மக்கள் இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள். வழிபாடுகளே எல்லாம் வித்தியாசமான மாற்றங்கள். இதெல்லாம் நம்ம என்ன ஒருங்கிணைக்கும்படியா ஒன்று சேர்க்கும்படியான காரணிகளாக இருக்கிற பொழுது நாம் அவைகளை விட்டு விடாதபடிக்கு நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தாயுடைய வாஞ்சையை, தாயுடைய ஏக்கத்தை, அவருடைய ஒரு பெரிய நோக்கத்தை இந்த இடத்துல நாம் தெளிவாக காண முடிகிறது. அருமையானவர்களே,
இரவும் பகலும் செபிக்கின்ற உடையவராக, உபவசிக்கிற அனுபவம் கொண்டவராக, ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒரு தாயாரை காணப்பட்டு வந்தார். நீ நினைக்கப்படாது, மற்ற நேரங்கள் அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? அதாவது தூங்கியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, இன்னும் வேலை செய்யறதுக்கு இருந்திருக்கும். ஆனா நம்ம எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற காரியம் எங்க போனோம், கடவுளுடைய பிரசன் நம்ம கொஞ்சம் உணரணும். அந்த ஒரு காரியம் தான் இது. இரவு பகல் வேத பிரியமற்ற மனுஷன் பாக்கியவான் தேவேந்திரி தியானித்து மனுஷன். அப்போ அதே நம்ம படிச்சிருக்க முடியாது, தியானிக்கலாம். அதை அசைப்பட்ட காரியம். நினைக்கலாம் பாசிட்டிவ் இருக்கிறாரா என்று நானும் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகின்ற வேளையிலே அது ஒவ்வொரு பிரசங்கிக்கின்ற ஒவ்வொரு போதலுக்கு அது முதல் போதனையாக இருக்கு. இப்படி வாழ நாமும் பிரயாசம் எடுக்கிறேன் என்று சொல்லி, ஏன்னா அந்த உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டார்கள் ஜீவனை நஷ்டத்தில் அவனுக்கு என்ன லாபம் உடையது சொல்லி கொடுக்கிறோம். ஏதை எழுந்தாலும் கூட அவர் அண்டையிலே நாம் செல்லுகிற ஒரு வாக்கியம் மேன்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதிகளுக்கு வழியாக, எல்லா ஜாதிகளுக்கும் வழியாக, அங்கெல்லாம் நம்ம நரகத்துக்கு போனாலோ பரலோகத்துக்கு போனாலோ இந்த வித்தியாசம், நரகத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த எந்த விதமான வித்தியாசங்களும் கிடையாது. பரலோகத்துக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனா நம்ம எங்க செல்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். எப்படின்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் மீட்பு உண்டு. ரத்தம் தேவைப்படுகிற பொழுது எந்த ரத்தமா இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைகள் இன்னைக்கு இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு உயர் சமூகத்தில் எண்ணப்படுகிற பிராமணிய குடும்பங்கள் ஒரு சாதாரண மனிதர், ஒருவேளை அவர்கள் மூலமாய் சிறிய இனம் என்று சொல்லி கருதப்படுகிறவர்கள், அவர் கொடுக்கிற பிளட் அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா நிச்சயமா வாங்குவார்கள். ஆனா இன்னைக்கு காலம் கடந்து இந்த இடத்துல தான் வர வேண்டிய, இந்த இடத்துல தான் வரணும்னு சொல்லி இன்னைக்கு சரி எண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிளட்ல கூட இன்னைக்கு மக்கள் முன்மதியோடு கூட செயல்படுறார்கள். இதெல்லாம் வரணும் சொல்லி. ஆனா இதுக்கு பொருந்துமா? ஓ பாசிக்கு எல்லாரும் பொருந்தும். பி பாஸ் பொருந்தா, இந்த ஆளுக்கு பி பாஸ் தேவைன்னா பி பாஸ் கொடுத்தா ஓகே தான். அது எந்த இனமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுல கூட வித்தியாசமாய் பார்த்துதான் பெருகின அனுபவம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது இப்படிப்பட்ட காலங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த வித்தியாசம் இருந்த உலகத்துக்கு மட்டும்தான். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாம் பார்க்கின்ற அனுபவம் பார்க்கும் பொழுது முடிந்தால் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிற பொழுது அந்த மேலான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. என் ஆண்டவன் பெற்றிருக்கிற இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். மற்றவர்கள் அதை பார்த்து அது பிரச்சனை கிடையாது. என் ஆண்டவருக்கு மகிமையை நான் வாழுகின்ற மனிதனாய் என்னை அர்ப்பணிப்பேன், மனுஷியாக என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி 2 உதாரணங்களை ஆண்டவர்கள் நமக்கு தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்வை இவை நாம் அபியாசப்படுத்துவோம். இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தைகள் நம்மை புடமிடுகிறது. நம்மோடு அந்த வார்த்தை நம்மை பேசி நம்மை ஏவி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதுனா அந்த உலகத்தோடு கூட முடிந்து விடுகிறது. முடியாத நித்தியமான ஒரு பிரச்சனை, நம்முடைய ரட்சிப்பு அது உலகத்தின் மூலமாய் இன்னைக்கு தர முடியாது. அது ஆண்டவர் மட்டுமே நமக்கு தந்திருக்கக்கூடிய ரட்சிப்புடைய மேன்மையாக இருக்கிறது. ரட்சி மேன்மை பெற்று அதை அனுபவிக்கின்ற பிள்ளைகளாக சொல்லாலும் செயலாலும் இந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை அபியாசப்படுத்தி வாழ கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆற்றலை தூயாவை மூலமாக நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவாராக. எல்லா புத்திக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து ஸ்தோத்திரம் வருகிறதை பாடுவோம். Thank you.
திருத்தலம் இருந்த ஞாயிறு சபைக்கு பிறந்த நாள் வருகிற 30/12/2021 பிறந்த நாளை கொண்டாடும் நம்ம சபைகள் தற்போது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அருள் இடியானி அருள் அவர்களின் செல்வி தியாகம் எனக்கு கலந்தவர்கள் சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கிறிஸ்துமஸ் ஆராதனை காணிக்கைகள் ஆராதனை காணிக்கை 6,245 ரூபாய், பிறந்த நாள் 400 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 200 ரூபாய், மாத காணிக்கை 2,000 ரூபாய், கிறிஸ்துமஸ் நன்கொடை 1000 ரூபாய், சுதந்திர காணிக்கை 1000 ரூபாய், மொத்தம் 11,445. புதுவருட ஆராதனை இரவு 11:30 மணிக்கு நடைபெறும். அது திருவிழத்தோடு கூடிய ஆராதனை நினைவாக கலந்து கொண்ட சபைகள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த புது வருடத்திற்கான மாத காணிக்கை கவனிக்கிறது நான் புதியவர்களுக்கு கேட்டிருந்தேன். இந்த சபை பொருளாதாரத்திலிருந்து அந்த மாத காணிக்கை கவனை நிறைய பெற்றுக்கொள்ள அவரை கேட்டு உன்னதை கண்டேன்
எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளையும் நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு தந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கடவுளே. உங்களுடைய இறை பிரசனத்திலே எங்களை கர்த்தர் ஆள்கை செய்கின்றேன் கடவுளே. இந்த உலக வாழ்க்கையிலே இம்மைக்குரிய நன்மைகளை, மறுமைக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அவைகள் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு துணை செல்லுகிறதாக இருக்க எங்களது மனங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். இம்மைக்குரியவைகள் மேன்மையானவை இந்த உலகத்தில் மட்டுமே. ஆனால் மறுமைக்குரியவைகள் இந்த உலகத்திலும் மேன்மையானதாக இருக்கிறது, அது மறுமையிலும் உன்னதமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அதிகமாய் எங்களை ஏவி எழுப்புகிறபடினாலே நன்றி படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே பலவிதமான வேறுபாடுகள், பலவிதமான வித்தியாசங்கள், கல்வியின் அடிப்படையிலே, தொழிலின் அடிப்படையிலே, இனங்களின் சாதியின் அடிப்படையிலே பலவிதமான வித்தியாசங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது ஆண்டவரே. எனினும் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பெற்றது நிமித்தமாக எங்களையும் உயர்ந்தவர்களாக எங்களை மாற்றியிருக்கிறேன். எதிலும் மற்றவர்களை விட கீழானவர் அல்ல என்கிற ஒரு நிலையை, அந்தஸ்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே, உலக நாடுகளிலே வேலை செய்கிற அநேக மக்கள், இங்கிருக்கிற தங்களை உயர்வுலமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், அந்த இடத்திலே அவர்கள் மற்றவர்களுக்காக பணி செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் கடவுளை. எல்லாரும் ஆண்டவரை மனிதர்களுக்குள்ளாக அந்த வேறுபாடுகள் அது இருந்த பொழுதும் கூட இந்த காலங்களில் அப்படிப்பட்ட வித்தியாசங்களை மாற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான அடிமை தடைகளில் இருந்து எங்கள் ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீர். அதிலிருந்து எல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய், உமக்கு உரியவர்களாய் எங்களை மாற்றியிருக்கிற அன்பிற்காக நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரை மற்றவர்களாலும் இவர்கள் உதவாதவர்கள், இவர்களால் எந்த விதமான பயனும் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை உலக எங்களை அவர்கள் அவ்வாறு எண்ணிலாம் கூட எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், இந்த அகில உலகத்தை படைத்தவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர். ஒருவேளை என்னை இந்த உலகத்தின் மீது என்னை ஒருவேளை அடித்தாலும், இந்த உலகத்தின் மீது என்னை ஒருவேளை ஒதுக்கி என்னை தள்ளினாலும், ஒருவேளை என்னுடைய வாழ்வை அவர்கள் முடித்தாலும் கூட என்னோடு உயிர்த்து கொண்டிருக்கிறவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். நான் மண்ணிலே விதையாக நான் விழுந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உயிர்ப்பேன் என்கிற ஒரு உறுதியான ஒரு வெற்றியை, ஒரு நம்பிக்கையை, நன்னம்பிக்கை எங்களுடைய வாழ்விலை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் கடவுளை. இந்த உலகம் எங்களை ஆண்டவரை நாங்கள் உலகத்தில் ஒத்த பிள்ளைகளா இராதபடி உமக்குள்ளா இருக்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடினாலே நன்றி படைக்கிறோம். திருச்சபை தாய், இத்திருச்சபையிலே வாழும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறைவுகளோடு இருக்கிறவர்கள், பல வேதனையோடு வாழுகிறவர்கள், மன தைரியம் இழந்திருக்கிறவர்கள், மனபாரத்தோடு வாழுகிறவர்கள், வாழ்க்கையை துவண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தர் மன தைரியத்தை கொடுப்பீராக, புது பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சத்துவம் இல்லாதவர்கள் சத்தத்தை பெருக செய்கிற ஆண்டவர், உங்களுடைய மக்களுக்கு சத்தத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லோருக்கும் உங்களுடைய ஆவியினாலே ஆண்டவர் அனல் மூட்டி பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. ஒருவேளை நேரம் சென்று கொண்டதால் நம்முடைய சமூகம் இருந்து பொறுமையோடு காத்திருந்து உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களை இன்னும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய ஆலை நம்பினாலே நாங்கள் பூர்ணமாகப்பட பரிபூர்ணமடைய கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கடவுளை. எல்லா மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்து பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லோரோடும் உடைய வல்லமையான கரம் தங்கட்டும் ஆண்டவரை. தேசத்திற்காய், தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக ஆண்டவரை, இந்த வேளையில் கூட பாரத பிரதமருக்காக, என்னை குடியரசுத் தலைவர், எல்லா நடுவண் துறைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துறை சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நலமான
ஆட்சிகளை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல மத்திய அரசிற்காக, மாநில அரசிற்காக நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. தமிழகத்தை ஆளும் முதல்வருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மக்களது வாழ்வை நலனை கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டிய ஒரு உத்வேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறபடினாலே நன்றி சொல்கிறோம் கடவுளை. எல்லா துறைகளுக்காய் வருகிறோம். எல்லா துறைகளையும் கர்த்தர் பொருட்படுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரை. இன்னுமாக எல்லா பணிகளை செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. அரசாங்க துறையிலே, தனியார் துறையிலே பணியாற்றக்கூடிய திருச்சபையுடைய ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அபடமாய் கரம் பிடித்து ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகுதிக்கு குறைவான வேலையோடு நான் இருக்கிறேனே, இன்னும் தகுதிக்கேற்ற வேலை வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களின் உள்ள வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமாய் செய்கிற பணிகள் இருக்கிற சலிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணிகளிலே ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் தரும்படியே நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். சலிப்புணர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. உற்சாகமானதோடு நம்முடைய மக்கள் பணிகளை செய்ய கர்த்தர் அதனை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவ்வாறு செய்ய போற கிருபைக்காய் நன்றி. திருச்சபை காணப்படுகிற எல்லா பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு. வயது முதிர்ந்திருக்கிற தாய் தகப்பன்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வயதான காலத்திலே உம்முடைய ஆற்றலை, உம்முடைய பலத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். அதே போல ஆண்டவரே, இந்த நாட்களுடைய பணி நிறைவேற்றிருக்கிற நண்பர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அனைவரோடு உடைய கிருபை தரம் தங்கட்டும். இன்னும் பணி செய்கிற மக்களோடு உடைய கிருபை தங்கட்டும். இன்னும் படிக்கின்ற மாணவர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக செபிக்கிறோம். நன்றாய் படித்து உயர்ந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டும். அதே போல ஆண்டவரை, இன்னும் தேவை நிமித்தமாக இருக்கிற தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. என்னென்ன தேவை இருக்கிறதோ தேவையெல்லாம் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னுடைய வாரம் நான் உங்களுக்கு இளைப்பாறு தர வேண்டும் சொன்ன ஆண்டவரை. இதோ சோர்ந்திருக்கிற மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற கடவுள், சுமையோடு இருக்கிற மக்களுக்கு சுமை தாங்கிய வருகிற ஆண்டவர் உங்களுடைய மக்களோடு இருந்து பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன ஆண்டவர், மனபலம் கொண்டு திடமனதாக இரு என்று சொன்ன ஆண்டுடைய கரம் நம்முடைய மக்களோடு இருந்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை வந்திருக்கிற ஆண்டவரை. இந்த வருஷத்திலே ஒரு நிறைவான ஒரு ஓய்வு நாள், இந்த வருஷத்துடைய இந்த 2021ஆம் ஆண்டுடைய ஒரு முடிவு, ஒரு நிறைவான ஒரு ஓய்வு நாள் ஆண்டவரை. இந்த நாளுக்கு பங்கேற்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு வாக்கிய கதைகளை கொடுத்திருக்கிறபடினாலே இதை நாளுக்கு நன்றிகளை படைக்கிறோம். எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற, வர முடியாது இருக்கிற மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. இந்த வழிபாட்டு பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு கர்த்தரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆட்கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. தோனித்தின் அநேக மக்கள் கடந்து வந்து வழிபாட்டை பங்கு பெற்றார்கள். அனைவரும் இருக்கிறபடினாலே நன்றி. இன்னுமாய் நாள் வழிபாடு பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய நிறைந்த கரம் என்றென்றும் தங்கியிருக்கும்படியே நாங்கள் சிறப்பாய் செபிக்கிறோம். சிறப்பாய் இந்த விடுமுறை காலங்கள் கடந்து இந்த வெளியிடம் சில இருக்கிற பிள்ளைகளோடு உங்களுடைய வல்லமையான கரம் தங்க வேண்டுமாய் உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. இந்த விடுமுறை சூழல் படைத்திருக்கின்ற காணிகளுக்கு நாங்கள் வருகிறோம் கடவுளை. அருமையான திருவாளர் ஜான்சன், திருமதி சுகன்யா, மும்பையிலே வசித்துக் கொண்டிருக்கிற அதன் குடும்பம், திருவாளர் கல்யாணி என்ற சாருடைய அருமையான மகள் மருமகன் குடும்ப சார்பாக இதோ படைத்திருக்கின்ற ரூபாய் 5000 ஆண்டவரை இந்த பொறுப்பினை காணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரின் நோக்கத்தோடு காணி படைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற மேலான கிருபைகளுக்கு நன்றி இருப்போம். தொடர்ந்து குடும்பத்தை ஆண்மை செய்வதாக அருமை குழந்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். நிறைவான ஆளுகிற அந்த பிள்ளைகளோடு என்னாலும் தங்கிட்டும் நிறைந்து இவ்வளமை செய்கிற எல்லாம் அங்கேற்றுக் கொடுக்க ஆசீர்வதிக்கிறபடினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் கடவுளை. அதே போல இந்த வேளையில் கூட ஆண்டவரை இந்த பொன்னாக்குடியிலே காணப்படுற அருமையான அமிதாப் என்கின்ற அருமையான மகன் படைத்திருக்கிற காணியை வருகிறோம் கடவுளை. அருமையான இந்த வாலிபர் படைத்திருக்கிற இக்காணியை கட்டலாமை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செல்கிற நோக்கத்தோடு படைத்த நோக்கத்தை அறிகிற கடவுள் இந்த மகனை ஆசீர்வதிக்கிற ஒரு சுவிசேஷம் கிடைத்த நிமித்தமாக காணி படைக்கணும். அந்த காணி ஏற்றுக்கொண்டு மகனை கத்த நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். அதே போல அருமையான திருவாளர் ஜெயஸ்ராஜ் என்ற ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கத்தருடைய ஆசீர்வதிப்பீராக படைத்திருக்கின்ற இந்த மாத கணி ஏற்றுக்கொண்டு கதலாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா உண்மை நோக்கி செபிக்கிறோம். வாகனங்கள் சிறப்பாக செயல்பட அதே போல பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தந்தையே, இவனமாய் தொழிலில் பங்கேற்றிருக்கிற எல்லாம் பொறுப்படுத்தியதாக திருவாளர் ஆண்டர்சன் அவர்களுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய முதலோடு கிருபை தாங்கட்டும். குடும்பத்தை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல சார்ல்ஸ் தேவமான் பிரதர் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த விடுமுறை காலங்கள் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். அதே போல சாண்டர்ஸ் அவருடைய அருமையான மகள் திருமதி சுகன்யா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை வழிபாடு பங்கு பெற்றிருக்கிற
சகோதரி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். செஞ்சில் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் குடும்பங்களை கர்த்தர் அவனமாய் புறப்படுத்த குடும்பங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போல பிரதர் மகேஷோட குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவர் குடும்பத்தை கர்த்தர் அவனமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை ஆலயம் பங்கேற்றிருக்கிற அனைவரோடும் உடைய கிருபை கரம் தங்கட்டும். ஆண்டவர் இந்த வழிபாடு கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு பங்கு வருகின்ற நல்வாக்கியத்தை கொடுத்தபடினாலும் எல்லோருடைய கர்த்தர் பெயர் பெயராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். நிறைவோடு இவர்கள் கடந்து செல்ல உதவி செய்வதாக உடைய மக்களது தேவைகள் பூர்த்தி செய்யப்பட மனரம்யமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் எங்கள் தந்த நாள் இதிலே கடைபோட்டு மகிழக்கடவுள் என்று சொன்னது போல கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கப்படினாலே நன்றி சொல்கிறோம். கடவுளை சிறப்பாக இந்த வாரம் எங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே என் வாழ்வில் 26/12/2021 பிறநாள் காண பிள்ளை மாஸ்டர் எஸ்ரா ஜீவன் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் அருமையான பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஐவின் ஜெயக்குமார் உடைய மகன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரோடு ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்களை நோக்கி செபிக்கிறோம். அதே போல ஆண்டு 30/12/2021 அன்று பிறநாளுக்கான அருமையான பிள்ளை அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான திருவாளர் அருண் அவருடைய அருமையான மகள் கர்த்தர் நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கபடி உங்களை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை பரந்த கரம் நம்முடைய பிள்ளைகளுடைய நாளும் இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொருட்படுத்து அவனமாய் ஆசீர்வதிக்கிற வேதான திருவைகளுக்கு தூரதேசம் வாழ்ந்தாலும் இடத்துல நம்முடைய பிள்ளைகளோடு கூட அனுகிரக பிரசனம் என்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களை நோக்கி செபிக்கிறோம். தந்தையே அதே போல இந்த வார பிறநாளைக்காக கண்டும் நேற்று தினம் ஜெபித்த அருமையான பிள்ளைகள் அவர்களோடு இருக்கிற ஐவன் தஸ்மான் அதே போல ஆண்டவரே ஜஸ்ட் நல்ல தம்பி திருப்பதி குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை தங்கட்டும். பிரதர் ஜேசுதாசுடைய குடும்பத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை தங்கட்டும். இவ்வளவாக நல்ல காரியங்களை காணுகிறவர்கள் இந்த வாரம் இன்னும்படியாக புதிய ஈடுபடுகிறவர்கள் எல்லோரும் வல்லமையான கிருபை வல்லமையான வழிநடத்தல் எந்தெந்த தங்கியிருக்க வேண்டுமாய் உங்களை நோக்கி செபிக்கிறோம். சபையை நினைந்து சபை ஊழியர் நினைந்து சபை வாழ்மக்கள் நினைந்து உங்கள் மக்கள் இங்கிருந்தால் அவர் செபிக்கிற காரியங்கள் செய்கிற எல்லாம் காரியங்களும் உடைய கிருபை தங்கியிருக்கிறபடினாலே நன்றி. நாளுக்கு இவனமாய் எல்லாம் கூட சிறப்பாய் செயலாற்றுகிற எல்லா பொருளுடைய கிருபை தங்கியிருந்திருக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காலம் கூட இந்த கிறிஸ்துமஸ் கேரளை கற்ற ஆசீர்வாதம் வயதான காலத்திலும் இளமையான காலக்கூட பிள்ளைகள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைக்கு அவனமாய் ஆசீர்வதிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கும். அதே போல ஆலயம் சார்ந்திருக்கிற காரியம் உற்சாகத்தோடு செயல்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். எல்லோரோடும் உடைய கிருபை தங்கட்டும். அதே போல சபை பொறுப்புகளை சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற பொறுப்புகளுக்கு அவனமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். எல்லாம் உமக்கென்று வாழ்கிறோம் வாழ்வு எங்கள் வாழ்வை நாங்கள் உமக்கு உயிருள்ள பலியாய் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை என்றைக்கும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மன நிறைவு என்பது உண்மையிலே எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவோடு நாங்கள் வாழ்ந்து நிறைவோடு வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்களை நோக்கி செல்லுங்கள். ஒருவேளை பேசுகிற மறந்தவர்கள் கூட எல்லாம் நிலைகளை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டு காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வசித்தமானால் இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த ஆண்டை நாங்கள் முடிக்க இருக்கிறோம். வர இருக்கின்ற கிறிஸ்து ஆண்டவரை வருஷ முடிவு வருஷ பிறப்பு தொழுகை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வாசனை பிரயர் என்று சொல்லி அதை ஆண்டவரை இரவு நடுநிசை வேளை 11:30 மணிக்கு ஆரம்பித்து நடைபெறுகின்ற வருட முடிவு தொடர்ந்து வருட பிறப்பு வழிபாடு நம்முடைய பிரசனம் தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். திருவள்ளூர் நடைபெறுகிற தொழுகையிலே பிரச்சனை போல் இருக்க போகிறபடினாலே நன்றி. இந்த காலங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மன ரம்யமாக மன சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். இவை ஆசிரோடு எங்களை இல்லங்களுக்கு அனுப்பும். இறைமைந்தர் இயேசுவின் ஈடு இணைய நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்வு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளுங்கள் நல்ல கடவுளே. ஆமீன். இறை ஆசை நாம் யாவரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கடவுளின் அன்பும் தூயாவியானவரே ஐக்கியம்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.